இப்போ நடந்து முடிந்த இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் நடந்த T20 வேர்ல்ட் கப்பில் வந்து இந்தியா வந்து 50 ரன் வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற்றுட்டாங்க. ஸோ வாங்க என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். முதல்ல பேட்டிங் சூஸ் பண்ண இந்திய அணி வந்து 20 ஓவர் முடியல வந்து 5 விக்கெட் இழந்து 196 ரன் வந்து அடிச்சாங்க. இதில் வந்து அதிகபட்சமாக வந்து ஹெர்திக் பாண்டியா வந்து 27 போலில் வந்து 50 ரன் குவிச்சாரு. இதில் வந்து ரோஹித் சர்மா வந்து 23 ரன்னும் விராட் கோலி வந்து 37 ரன்னும் வந்து குவிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி வந்து இன்னைக்கு வேற லெவலில் விளையாடி இருக்காங்கன்னா சொல்லணும். எல்லாருமே நல்லா பேட்டிங் செஞ்சிருக்காங்க. 197 ரன் அடிச்ச அந்த டாக்கெட்டோட களமிறங்கிய பங்களாதேஷ் அணி வந்து 20 ஓவர் முடியல வந்து 8 விக்கெட்டை இழந்து வெறும் 146 ரன் மட்டும்தான் அடிச்சாங்க. போலிங் சைட்டை பார்த்தோம்னா சிங் வந்து 2 விக்கெட்டும், பும்ரா வந்து 2 விக்கெட்டும், ஜடா வந்து 3 விக்கெட்டும் எடுத்திருந்தாங்க. இன்னைக்கு வந்து இந்தியா வந்து வேற லெவலில் விளையாடி இருக்காங்கன்னா சொல்லணும். ஏன்னா பேட்டிங்கும் அந்த மாதிரி இருந்துச்சு, போலிங்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்து ஃபேன்ஸும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இன்றைக்கு மேட்ச் வந்து போயிட்டு இருந்துச்சு. கூடுதலாக இன்றைக்கு ஸ்டேடியம்லாவே இந்தியா ஃபேன்ஸும் பங்களாதேஷ் ஃபேன்ஸும் இன்றைக்கு அமோகமாக கூடி இருந்தாங்கன்னா சொல்ல இயலும். ஏன்னா இன்னைக்கு யார் வின் பண்ணுவாங்க, யார் தோப்பாங்கன்ற ஒரு முடிவில் தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கு வந்து இந்தியா அடித்து தூக்கி துவம்சம் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஓகே, இப்போ அடுத்தடுத்த மேட்செல்லாம் நடக்க போகுது. இனி செமிஃபைனல், ஃபைனல் வரப்போகுது. ஸோ கூடிய சீக்கிரம் வந்துடும். ஸோ நீங்கள் யாருடைய ஃபேன்ன்ற மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.